ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்ற கன்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டாக ப்ராம்ப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறீங்களாண்டா அந்த டாஸ்க்கை ஏஐ எப்படி செய்யணும், என்ன மெத்தட்ல செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ராம்ப்ட் கன்செப்ட் பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர், அதாவது ஓப்பன்ஏஐ ஜிபிடின்ற ஃபர்ஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண முதல் டிஃப்ரெண்டாக இருந்தது. அதாவது நீங்கள் 2022 முதல் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது பைத்தன், ஜாவா, ஷாப்னு சொல்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. பட் ஓப்பனியாக பார்த்தீங்கன்னா ஜிபிடியை லான்ச் பண்ண பிறகு நேச்சுரல் லாங்குவேஜ், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன் லாங்குவேஜ் மூலம் ஏஐயோட இன்டராக்ட் பண்ணி நாங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் என்ற கன்செப்டை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது இந்த ப்ராம்ப்ட் என்ற கன்செப்டோட இன்ஜினியரிங் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை சேர்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அதாவது உதாரணமாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ அந்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ராம்ப்டிங் டெக்னிக் இருக்குது, அதே நேரம் டிஃப்ரெண்ட் டைப்பான மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட டாஸ்க்கு எந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்குமான்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி ஏஐட்டேருந்து கரெக்டான அவுட்புட், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் எடுத்தா அதான் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று யூசர் ப்ராம்ப்டிங், ரெண்டாவது சிஸ்டம் ப்ராம்ப்டிங். யூசர் ப்ராம்ப்டிங்ன்றது நாங்கள் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுற ப்ராம்ப்டிங். அதாவது நீங்கள் ஜெமினியில், ChatGPTல ஹூ இஸ் த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட், கிரிக்கெட் பிளேயர் MS தோனி டேட் ஆஃப் மந்த் என்ன, அப்படி இல்லாட்டி இந்த மெடிசின் என்ன பர்பஸுக்காண்டி யூஸ் பண்றது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண ப்ராம்ப்டிங்கை பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவோம், அதாவது எண்ட் யூசர் ப்ராம்ப்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்டிங். இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டிங் நீங்கள் ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி ஒரு PDF அப்லோட் பண்ணிட்டு அதில் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஸோ அப்படியான விஷயங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டிங்கை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டாக நாங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டிங்கை பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் சிஸ்டம் ப்ராம்ப்டிங் எழுதிக்க முக்கியமாக 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். அதாவது ஹூ, ஹவ், வாட். இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதாவது RTCFRன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராம்ப்டிங் எழுதிக்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் கூட ப்ராம்ப்டிங்கை டெவலப் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மூலம் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் பைத்தன்ல ஃபாஸ்ட் API பேஸ் பண்ணி ஒரு API டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் ப்ராம்ப்ட் எழுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா R, அதாவது ரோல். இந்த ரோல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ உங்களோட குறிப்பிட்ட டாஸ்க்கு என்ன மாதிரி அந்த ஏஐ திங்க் பண்ணி அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொல்லி அசைன் பண்றதா பாத்தீங்கன்னா ரோல். ஸோ நாங்கள் எங்களோட கன்செப்ட்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் த சீனியர் பைத்தன் பேக்எண்ட் டெவலப்பர்னு சொல்லி நாங்கள் ரோல் அசைன் பண்ணி கொள்றோம். நீங்க நார்மலா ஒரு ப்ராம்ப்டிங் மூலம் அவுட்புட் எடுக்கிறதுக்கும் இந்த ரோல் அசைன் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த சீனியர் பைத்தன் பேக்எண்ட் டெவலப்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இந்த ரோல் அசைன் பண்ணாம நார்மலாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா என் API அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு வேற சான்சஸ் இல்லை. பட் நான் ரோல் அசைன் பண்ணிக்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட பெட்டரான அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏஐ எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரோல் அசைன் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாஸ்க், அதாவது ஏஐ என்ன டாஸ்க் செய்யணும்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. நான் பார்த்தீங்கன்னா பில்ட் அ சிம்பிள் REST API யூசிங் ஃபாஸ்ட் APIன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட். கண்டெக்ஸ்ட் நீங்க என்ன விதமான டாஸ்க் செய்யணும், யாருக்கு செய்யணும்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் பிகினிங் லேர்னிங் API டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நான் பார்த்தீங்கன்னா API டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற ஆளுக்கு, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு ஆளு தான் பார்த்தீங்கன்னா இந்த API டெவலப் பண்ண போறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் பிகினிங் லேர்னிங் API சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்க எக்ஸ்பர்ட் லெவல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்ட் லெவலில் உள்ள API வரும். பட் அது பார்த்தீங்கன்னா பிகினரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளாது. ஸோ நீங்க என்ன பர்பஸுக்காண்டி ஒரு டாஸ்க் செய்றீங்களோ அந்த குறிப்பிட்ட சரியான பர்பஸை நீங்க இதுல கண்டெக்ஸ்ட்ல மென்ஷன் பண்ணி கொள்ளணும். அடுத்த பார்த்தீங்கன்னா F மீன்ஸ் ஃபியூ ஷார்ட்ஸ்.
அதாவது நாங்கள் வந்து என்ன மாதிரி அவுட்புட் எங்களுக்கு வரணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் உதாரணம் கொடுக்குறது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க. திஸ் இஸ் அ கேட்டண்டா, இது ஒரு பூனைன்னு சொல்லி அப்படி தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2-3 எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அதுக்கான கொஷனை வந்து கேட்பீங்க. ஸோ அப்படி கேட்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்து வேறு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கெட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து எப்படி ரிட்டர்ன் மெசேஜ் வரணும், அதே நேரம் வந்து போஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி என் ஏபி எண்ட் பாயிண்ட்ஸும் வந்து சரியா ஏஐ ஜென்ரேட் பண்ணி தரும். கடைசி பார்த்தீங்கன்னா ஆர், அதாவது ரெஸ்பான்ஸ். அதாவது உங்களோட டாஸ்கில் வந்து ஃபைனலாக என்ன அவுட்புட் வரணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அந்த கேட்டகரிக்கு வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கம்ப்ளீட் ஃபாஸ்ட் ஏபிஐ கோட் வித் பிரீஃப் கமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணி அந்த கோட் கமெண்டோட எனக்கு ஃபைனல் அவுட்புட் வேணும்னு சொல்லி நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா கோட் கமெண்ட் போட்டு சிம்பிளான முறையில் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து டெவலப் பண்ணி எனக்கு தரும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்டிங்கை வந்து டெவலப் பண்ணி கொள்ளணும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஃப் மீன் ஃபியூ ஷார்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ஃபியூ ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா 10 விதமான டெக்னிக் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0 ஷார்ட் ப்ராம்ப்டிங். அதாவது நீங்கள் வந்து உதாரணம் ஒன்றும் இல்லாமல் டிரெக்டாக வந்து ப்ராம்ப்ட் எழுதுறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மிஷின் லேர்னிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா 0 ஷார்ட் ப்ராம்ப்டிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 ஷார்ட் ப்ராம்ப்டிங். இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொஷனை கொடுத்து ஆன்சர் எடுக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு தமிழுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து இங்கிலீஷில் வந்து குட் மார்னிங்னு சொல்லி கேட்டுட்டு தமிழில் வந்து என்ன வரும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்குறேன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் டெக்னிக். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தது தான். அதாவது கொஞ்சம் எக்ஸாம்பிள் அசைன் பண்ணிட்டு ஸோ அந்த எக்ஸாம்பிள் மாதிரியே எனக்கு வந்து இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தான்னு சொல்லி கேட்குறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்து அவுட்புட்டாக என்ன வரணும்னு சொல்லி கேட்குறதா பார்த்தீங்கன்னா ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். நாலாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ப்ராம்ப்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியராகவே உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி அசைன் பண்ணி கொள்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் 60 செகண்ட் டாக்குமெண்ட்ரி ஸ்கிரிப்ட் அபவுட் ஜெஃப்னா பப்ளிக் லைப்ரரி இன் தமிழ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்டிங். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ரோல் அண்ட் அசைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கேட்குறது. உதாரணமாக நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்ல வந்து உள்ள டேட்டாஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து யூ ஆர் எக்ஸ்பர்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி ஏதாச்சும் வந்து சம்திங் அசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்வீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உதாரணமாக யூ ஆர் த ஃபைனான்ஸ் அனலிஸ்ட் எஸ்சிஎல் கேபிள் பிஎல்சி ஸ்டாக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் ரீதியான சகல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ப்ரெடிக்ஷனை தரும். ஆறாவது பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் த்ரோட் ப்ராம்ப்டிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆன்சர் கேட்குறேன். உதாரணமாக ஒரு ப்ராப்ளம் அசைன் பண்ணிட்டு அது மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் அசைன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் திஸ் மேத்ஸ் ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். நெக்ஸ்ட் ஏழாவது பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கண்டெக்சுவல் ப்ராம்ப்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கிறது. உதாரணமாக I am undergraduate student from Sri Lanka investing in CSC. Explain the dividends in simple terms சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அவுட்புட்டாக பார்த்தீங்கன்னா சரியான சிம்பிள் டேர்மில் அதாவது அண்டர் கிராஜுவேட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த லெவலில் உங்களுக்கு வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணி தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மேட் ப்ராம்ப்டிங். அதாவது உங்களுக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி அதை பேஸாக வச்சுக்கொண்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அவுட்புட் எடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து அவுட்புட் பேஸ்ட் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவோம். உதாரணமாக எக்ஸ்பிளைன் த ஏஐ கான்செப்ட் யூசிங் டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐன்ற டெஃபினிஷன் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி அதாவது சாப்டராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷன் பர்பஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ப்ராம்ப்டிங். அதாவது நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸோ இல்லாட்டி அனிமேஷனோட கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டிங்க்கு வரும். உதாரணமாக கிரியேட்டர் சினிமேட்டிக் 3D வீடியோ ப்ராம்ப்ட் ஆஃப் ஜெஃப்னா பப்ளிக் லைப்ரரி அண்ட் சன்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேஷனுக்குரிய அந்த ப்ராம்ப்ட் வரும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் வந்து அந்த வீடியோ ஜென்ரேஷன் ஆப்பில் வந்து போட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான ப்ராம்ப்டிங். 10வது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் பேஸ்ட் ப்ராம்ப்டிங். அதாவது லிமிட் ஒன்று செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங் கொடுக்குறது. உதாரணமாக எனக்கு 1000 வேர்ட்ஸில் ரிப்போர்ட் தேவையா எனக்கு வந்து 1000 வேர்ட்ஸை லிமிட்டாக வச்சுக்கொண்டு நான் வந்து ரிப்போர்ட்டுக்கு ப்ராம்ப்ட் எடுக்கிறேன். உதாரணமாக
எக்ஸ்பிளைன் கிளவுட் கம்ப்யூட்டிங் இன் 50 வேர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி 50 வேர்ட்ஸில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி தரும். ஸோ நான் வந்து என் டாக்குமெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் டெக்னிக். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இப்போ உங்களோட ஐடியா வந்து நம்புறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்டிங் எழுதிக்க இந்த ஃப்ரேம்வொர்க், அதாவது RTCFR என்ற ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் எழுதினீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் அல்லாட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட பெட்டரான அவுட்புட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படியான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.